மோஸ்ட்லி இவர் எங்கேயாச்சும் பார்த்துட்டாவே போதும், டே உன்னோட ஃப்ரெண்ட் வந்திருக்குடா அப்படின்னு சொல்லி பேசியிருப்பாங்க. ஸோ எங்களோட கேர்ள்ஸ் குரூப்லேயும் நாங்கள் இந்த மாதிரி பேசுறது உண்டு. கெஸ் பண்ணிட்டீங்களா? இவர் தான் அந்த ஃப்ரெண்டு. பேர் தான் வருவாங்க. ஸோ வரப்போல்லாம் இந்த மாதிரி ஃபுட்ஸ் எல்லாம் கொடுக்கவே சரி கரெக்டாக வீட்டுக்கு வந்துட்டாங்க. மோஸ்ட்லி பனானா தான் கொடுக்குறது. இந்த வாட்டி முலாம்பழம் இருக்கவே சரி அதே கொடுத்துடலாம் அப்படின்ட்டு ஸ்கின் எல்லாம் பீல் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். அது நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். எனக்கு வயிறு வலிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கி போய் சாப்பிட்டுடுச்சு. இன்னொரு ரவுண்டு வரும் அப்படின்னு நினச்சிட்டு பார்த்தா கரெக்டாக எடுத்துகிட்டு வர கரெக்டாக அங்கேயே நிற்குது. ஹாய், இட்ஸ் ஃப்ரைடே ஈவினிங். இந்த ஈவினிங் எப்போ வரும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அப்போ தான் டீ ஆர் காஃபி ஏதாச்சும் ஒன்று குடிக்க முடியும். அதுவும் இல்லாமல் ஈவினிங்னாவே அதுதான் ஒரு ஃபுல்ஃபில் ஆகும். அதுக்கப்புறம் தான் மற்றவங்க எல்லாம் ஸ்டார்ட் ஆகும். மீஷோவில் ஒரு சோஃபா கவர் வாங்கியிருந்தேன். ஸோ செட்டு தான். சரி கலர் என்ன சேஞ்ச் பண்ணி அனுப்பிச்சிருவாங்களோன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அப்புறம் எப்படியோ வந்துருச்சு. சூப்பராக இருக்குது. நம்ம ஏதாவது சாப்பிட்றப்போ இல்லை டீ காஃபி குடிக்கிறப்ப தான் கரெக்டாக பேபிஸ் வந்து அட்டகாசம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. மோஸ்ட்லி நின்றுக்கிட்டு தானே நம்ம டீ குடிப்போம். ஸோ அதே பண்ணிடலாம். வீக்லி ஒரு 3-4 டேஸில் நாங்கள் இந்த மாதிரி பூ பறித்து வச்சுருவோங்க. அதுவும் முக்கியமாக செவ்வாய் வெள்ளிக்கிழமை இதுக்கெல்லாம் முக்கியமாக பூ தேவைப்படும் இல்லையா? ஸோ இதுக்காக பறித்து அப்படியே கட்டி வச்சுருவேன். பூ கட்ட சொன்னால் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கேன். நம்ம ஏதாவது ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்போம். கரெக்டாக இந்த ட்ரெண்டிங் சாங்ஸ் எல்லாம் வந்து நம்ம மைண்டில் வந்து அப்படியே ஒரு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம எங்கே இருக்குமோ தெரியாது, டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்க வேண்டியது தான். பூ பறித்து கட்டி வைக்கவே பார்த்தீங்கன்னா கரெக்டாக டைம் ஒரு 5:45 ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பூஜைலாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் முலாம்பழம் சாப்பிட்டாச்சு.